வணக்கம். என் பொண்ணு பாயாசம் செய்து கொண்டு வந்து கொடுத்தா. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பாயாசம்னு கேட்டேன். பாதாம் பிசின் பாயாசம்னு சொன்னா. சரி இதே நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுன்னு சொல்லி சொன்னேன். ஹாய் ஆல். ஒரு வடை சட்டி வச்சு நெய் ஊற்றி திராட்சை முந்திரி வறுத்துட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியாவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா வறுத்து வச்ச சேமியாவை உள்ளே கொட்டுங்க. ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு வடித்து கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை அதில் ஊற்றிக்கோங்க. நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டே பாதாம் பிசின் ஒரு 4 பாதாம் பிசின் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் உள்ளே போட்டுட்டு நான் மில்க் மைட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரியெல்லாம் உள்ளே போட்டுட்டு அவ்வளோதான், பாதாம் பிசின் பாயாசம் ரெடி. என் பொண்ணு சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த இனிப்பு செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவளும் சேர்த்துருக்கா, சொல்ல மறந்துட்டா. நம்ம பிள்ளைக்கு ஸ்வீட் கேட்கும்போது ஒன்றா குலோப் ஜாமுன் செய்கிறோம், இல்லாட்டி கேசரி செய்கிறோம். நான் தான் வித்தியாசமாக ஏதாவது செய் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாதாம் பிசின் பாயாசம் செய்து கொடுத்தா. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.